அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமனுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, ஜாதகத்துல நன்மை நடக்க தடை அப்படிங்கிற தலைப்புல பார்க்கலாம். ஜாதகத்துல நன்மை நடக்க தடையா? அது எப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, கணவன், மனைவி, 2 குழந்தைங்க. ஒருவர் ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி ஓடுது. அப்ப அந்த ஜாதகருக்கு தனவரவு, பணவரவு, மனமகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கணுங்கிற அமைப்பு அந்த ஜாதக ரீதியா இருக்கு. அதே சமயத்துல அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள், இப்போ மனைவி ஜாதகத்துல அதே நடக்கிற தசாபுத்தி கணவனுக்கு பிரச்சனை தரக்கூடிய அமைப்பா இருக்கு. அதே சமயத்துல குழந்தைய ஜாதகத்திலையும் தசாபுத்தி பிரச்சனை தரக்கூடிய அமைப்பா இருக்கு. அப்படிங்கும் பொழுது குடும்ப தலைவர் ஜாதகத்துல என்னதான் சூப்பரான தசாபுத்திகள் இருந்தாலுமே குடும்ப ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்திகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா, கணவனுக்கும் தசாபுத்தி நல்லா இருக்கு, மனைவிக்கும் தசாபுத்தி நல்லா இருக்கு, குழந்தைகளுக்கும் தசாபுத்தி நல்லா இருக்கு. ஒருத்தருக்கு நடக்கிற தசாபுத்தி மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் கெடுதல் பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துடைய ஜாதகமும் சூப்பரா மற்றவங்களுக்கு வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த காலகட்டம் பொற்காலமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கோல்டன் பீரியட் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில். ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கும் பொழுது 4 பேருக்கும் தசாபுத்தி நல்லா இருந்தா அவங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பண வரவு, தன வரவு, மனமகிழ்ச்சி, செல்வாக்கு, அந்தஸ்து, சுபிட்சம் எல்லாமே நிறைவா கிடைக்கும். 2 பேத்துக்கு மட்டும் நல்லா இருக்கு, 2 பேத்துக்கு சரியில்லைன்னா வரவு செலவு சமமா இருக்கும், பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. ஒருத்தருக்கு மட்டும் நல்லா இருக்கு, 3 பேத்துக்கு சரியில்லை அப்படிங்கும் பொழுது கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். 4 பேருக்குமே தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா சொல்லிக்கவே வேணாம். அப்ப நம்ம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்துல தசாபுத்தி நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலுமே, குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களின் தசாபுத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். அதுல பாதிப்பு காட்டுச்சுன்னா, இவருக்கு நடக்கிற தசாபுத்திக்கு உண்டான பாசிட்டிவான பலன்களையும் முழுமையாக அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்ப ஒரு குடும்பத்துல கணவனுக்கு நடக்கிற தசாபுத்தி மனைவிக்கு நல்லா இருக்கணும், குழந்தைகளுக்கு நல்லா இருக்கணும். குழந்தைகளுக்கு நடக்கிற தசாபுத்தி அப்பாவுக்கு நல்லா இருக்கணும், அம்மாவுக்கு நல்லா இருக்கணும். மனைவிக்கு நடக்கிற தசாபுத்தி கணவனுக்கும் நல்லா இருக்கணும், குழந்தைகளுக்கு நல்லா இருக்கணும். இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவர்களுடைய ஜாதகம், அவர்களுடைய ஜாதகத்தின்படி நடக்கின்ற தசாபுத்தி எந்த வகையிலும் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு பாதிப்பை தராத பட்சத்தில் நிச்சயமாக அந்த காலகட்டம் அந்த ஜாதகருக்கு பொற்காலமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும். அப்போ ஒரு ஜாதகத்துல நன்மைகள் நடக்க தடை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினுடைய தசாபுத்திகள் தான். அப்ப குடும்ப உறுப்பினர் தசாபுத்தி எல்லோருக்கும் எந்த வகையிலும் பாதிக்காத பட்சத்தில் அந்த தசாபுத்தி அனைவருக்குமே நன்மையான பலன்களையே தரும் அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபடும். அப்போ வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைச்சுக்கிறதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம குடும்ப உறுப்பினர் ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன தசாபதி ஓடுது, அந்த தசாபதி நன்மையாக இருந்தால் அதை எப்படி அதிகப்படுத்துறது, தீமை நடக்கிற மாதிரி இருந்தால் அதை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வழிவகைகள் அவருடைய ஜாதகத்திலேயே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயம் நாம் எதற்கும் கலங்க வேண்டியதில்லை. நன்றி, வணக்கம்.